தினமலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 2 மாதங்கள் தாண்டிவிட்டன. ஒவ்வொரு துறைகளிலும் நாங்கள் லஞ்சம் இல்லாத ஒரு அரசை நடத்துகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் கரூர்ல பேசுறார். இருந்தாலும் கூட ஒவ்வொரு துறைகளிலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அது மின்துறையிலிருந்து போக்குவரத்து துறை, ஒவ்வொரு துறைகள்லையும் வருவாய்த்துறை வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடந்த ஆட்சிகளில் இருந்த பிரச்சனைகள், இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பார் முதலமைச்சர் அப்படிங்கிற பல கேள்விகள் சாதாரணமாகவே மக்கள் எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது சார்ந்து எழுப்பப்பட்ட கேள்விகளோடு தான் இன்றைய விவாதத்தை நம்ம துவங்குறோம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தாக இதில் எடுத்துக்கிறோம். மை டியர் விஜய் அங்கிள், லீக்வான் பாணியில் வரலாறு படைப்பாரா சிஎம்? ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம், தினமலன் வாயிலாக எழுதிய கடிதம் தான் இன்றைய விவாதம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் சரத்ராஜன், பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய நிறுவனர் திரு அழகர் செந்தில், இருவரையும் வரவேற்று வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் முதலமைச்சருக்கு கண்டிப்பாக பண்ணலாம். அழகு செந்தில், இப்போ இந்த மாணவியினுடைய அந்த அறிக்கை, அந்த கடிதம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? நான் இப்படி சொல்ல என்னென்னா, டாஸ்மாக் போராட்டம்னு ஒன்று நடந்தது ஆவடி பக்கம். அதுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பேசுச்சு. பெரியவங்களுடைய எண்ணத்தை ஜென்சி வழியாக முதல்வர்கள் சொல்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி பசங்க கேம் ஆடுறது, போகிறது, வர்றது, இது மாதிரி இருக்காங்க. தவிர நம்ம அந்த 70s 80s 90s இருந்த பசங்களை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த இன்றைக்கி அவ்வளோ கீனாலும் அப்சர்வ் பண்ணல. பட் என்ன ஒரு கிரேஸ் இருக்குது, போகிறாங்க தவிர இப்போ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஓகே, இவர் வராரு. என்ன ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கிறதுக்கு பயப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், பார்க்குறேன். என்கிட்ட சொல்கிறாங்க, சந்தோஷம். இது அப்படியே இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்கன்னா சிஎம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். மைட் பி எ பிஎம், பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கொண்டு வந்துட்டார்னா ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக கொண்டு வந்துட்டார்னா. ஆனால் இதில் நிறைய பிரச்சனை என்னென்னா, எங்களை மாதிரி ஒரு விஷயம் நான் ஓப்பனாக கேட்கணும். என்னென்னா, இன்றைக்கி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க. எங்களுக்கு ஒரு வருத்தம். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் களத்தில். எந்த ஐஎஸ் ஐபி எந்த ஆளுங்க பெரிய ப்ரைவேட்டு இன்வெஸ்டிகேஷன் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை தயவு செய்து கூப்பிட்டு ஒரே ஒரு வாட்டி, எங்களுக்கு எந்த சம்பளம் வேண்டாம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம், நான் ஒரு துறையில் நடக்கக்கூடிய கடத்தில் இருக்க பிரச்சனை நாங்கள் எடுத்து போகிறது ரெடியாக இருக்கும். இதை சிஎம் கிட்ட தான் போனோம். ஏன்னா யாருமே அங்கே யாரையும் நெருங்க விடல. டிஎம்கே பீரியடில் கூட ஏதாவது வகையில் மினிஸ்ட்ரியாக டச் பண்ண போது, இப்போ எம்எல்ஏவை கூட ஃபோன் பண்ணி எடுக்கிறது இல்லை போது, மேபி அவங்க மற்ற கட்சிக்காரங்க உங்களை கூப்பிடுவாங்க பேரம் பேசுறதுனால, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுக்காமல் இருக்கலாம். பட் எங்களை மாதிரி ஆளுங்க சமுதாயத்தில் இவங்க நல்லது பண்ண வந்திருக்காரு. விஜய் முதல்வர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது வகையில் நம்ம அவர் பண்ண வரும்போது நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதே ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் ராஜேந்திரன் ஒரு கமிஷனர் இருந்தார். அவர் எஸ் ராஜேந்திரன், டி ராஜேந்திரன் இல்லை, அவர் டிகே ராஜேந்திரன் இல்லை, அவர் கிடையாது, எஸ் ராஜேந்திரன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு பேப்பர்லேயே ஒரு ஆடு கொடுத்தாரு, லஞ்சத்தை ஒழிப்போம்னு. வாருங்கள் அப்படின்னாரு. நான் மெனக்கெட்டு போரூர்லேருந்து நான் கிளம்பி அவர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் ஒரு ஆள் தான் சார் உட்காந்துருக்கேன். லஞ்சத்தை ஒழிக்க கூப்பிடுவாங்க, கமிஷனர் கூப்பிடுவேன். எங்கேயுமே கிடையாது. நீ நம்மளால் நம்படி அவருக்கு தெரியும். போலீஸ் கமிஷனர் போய் சொல்லணும் விஷயம் இல்லை. அவர் ரிட்டையர். அவர் என்ன பண்ண போயிட்டு அவர் கேட்குறாருன்னு, நீங்களே ஒரு தான் உள்ளே கூப்பிட்டாரு. ஒன்று லஞ்சத்தை ஒழிச்சுவீங்களா நீங்கள்? முடியும் சார் அப்படின்னு. எப்படின்னாரு, நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும் சார் அப்படின்னு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும். ஏன்னா 1 லட்சம் போலீஸ் நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். 8 கோடி பேர் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தினம் ஒரு போலீஸை பற்றி லஞ்சம் வரணும்னு புகார் வருது. அப்போ இது யார் சரி பண்ணுறது? 1 லட்சம் போலீஸ் மைக் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, அதுவே சரி பண்ண முடியாது. நீங்கள் எதை செய்ய பண்ணுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த பொண்ணு ஒன்று எழுதிச்சு இந்த சப்ஜெக்ட், ஒரு டாஸ்மாக் சரி இபி மாற்றுங்க, டாஸ்மாக் மாற்றுங்க, எல்லாம் மாற்றுங்க. எஸ், டாஸ்மாக் எப்பவுமே முடிஞ்ச வரையும் டாஸ்மாக் ஒழிக்கணும். எல்லா கவர்மெண்ட் ஃபெயில் ஆனது காரணம் நான் முதல் கையெழுத்து போடணும். வருஷம் 30 வருஷம் சொல்லி இதனால தான் மக்கள் விருப்பாயிட்டாங்க. டாஸ்மாக் ஒழிக்கணும் முதல் கையெழுத்தாக தானே. ஒருவேளை பேனா இல்லையா, கையெழுத்து போடலையான்னு தெரியல. அப்போ அந்த பீரியடில் நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஈவன் கனிமொழி மேடம் கூட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, விதவைகள் அதிகமாகிட்டாங்க. நாங்கள் கடந்த 5 வருஷமாக விதவைகளே இல்லையா தமிழ்நாட்டில். அப்போ அந்த மைக்கை பிடிச்சி ஒரு ப்ரெஸ்ஸில் எடுத்துன்னு ஓடினாங்க பின்னாடி, ஜோதி மணி பின்னாடி, இதெல்லாம் இப்போ கேட்காதீங்கன்னு போனாங்க. அப்போ நீங்கள் ஆளும் போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அதை உண்மையிலே நான் அப்பயே நான் சொன்னேன், ஆளுங்கட்சி இருக்கும்போது, இப்போ தான் பேசலை, அப்பயே நான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னென்னா, எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் தினமலர் உங்கள் நிகழ்ச்சி முன்னாடி எப்படி ஒரு குழந்தை இருந்ததோ, ஒரு சமூக ஆர்வலராக அழகர் செந்தில் ஆகிய நான்
வேறு யாரும் நடுவில் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து 30-40 விஷயங்கள் கடந்த 30 வருஷம் நடக்கலை. 30-40 விஷயங்கள் எல்லா துறையிலையுமே. அதை ஒரு நாள் முடியாது, சிஎம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கவே முடியாதுன்ட்டாங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் ஆகுன்றது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து இந்த டாஸ்மாக் எடுக்கிறாங்க இல்லையா, எல்லோரும் பிரச்சனையை சொல்லிடலாம். சொல்யூஷன் யார் சொல்கிறது? இவங்களாம் என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் விற்று கவர்மெண்ட் ஒரு காஸ்ட்டு நைட்டு 11 மணி 12 மணி மேலே மூட்டு 12லேருந்து 3 மணிக்கு ஓட்டுறாங்கல்ல, அதெல்லாம் கள்ள சரக்கு. பழைய அரசியல்வாதிங்க அவன் தனியாக வந்து ஃபேக்ட்ரிலாம் வச்சு நடத்தி அந்த காசை வச்சு அதை வச்சு தனி கவர்மெண்ட்டோட வருமானத்தையும் ஒரு ஆள் எடுத்தது. அதுதான் இப்போ சிஎம் வந்து ஓட வச்சார் அதுன்னு சொன்னார்ல, அவரெல்லாம் பிடிச்சி நோண்டிங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சதுன்னா, டாஸ்மாக் கொடுத்துட்டீங்க, வருமானம் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடைக்கும் பில்லு போடுங்கன்னு சொல்லி நம்ம பல மூல கமர்ஷியல் டேக்ஸ் மறுபடியும் ஏடிமிக்கல் வந்து ரமணா மினிஸ்டர் கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் வந்து அப்போ போய் நான் அவர்கிட்ட மனு கொடுத்தேன். நான் தட்டாத கதவே கிடையாது, மனு கொடுத்தேன். ஆனால் அவர் வந்து சொன்னார் செந்தில், ஆனால் இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சார். இந்த காலத்தில் ஏதோ ஒன்று எஃபெக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கடையுமே எங்கேயாவது பில்லு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது கடைக்கு போங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது அரசாங்கத்தை எவ்வளோ ஏமாத்துற வேலை. அப்போது எல்லாமே வணிக நிறுவனம், வர்த்தக சங்கம், வியாபார சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இனிமேல் பால் பேக்கெட் வாங்கினாலும் சரி, ஒரு பூ வாங்கினாலும் சரி, பில்லை கொடு. அந்த பில்லுக்கு டேக்ஸ் வந்ததுன்னா 10 டாஸ்மாகோட வருமானத்தை எடுத்துடலாம். 15 லட்சம் கோடி கடனை என்ன சொல்கிறாங்க, இவர் விஜய் முடிச்சுட்டு போகும்போது 15 லட்சம் கோடி கடன் வைப்பார் அப்படின்னு ஒரு அண்ணாமலை கூட சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், வரும் ஒரு பக்கம் வந்து ஓட்ட இருக்குது, அது போயினே தான் இருக்கும். ஏன் வருமானம் வர்றது எங்களை அதிகாரிகள் ஏன் எங்களை ஆளுங்களை ஏன் சொல்ல மாட்டீங்க? சிவில் பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணுங்கள். சிவில் இனிமேல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கோமாவில் இருக்காங்க, நுகர்வோர் அமைப்பு கோமாவில் இருக்குது, நுகர்வோர் துறை. இப்போ என்ன கேட்குறேன், நம்ம நாட்டில் சாப்பாட்டுக்கும் போக்குவரத்தும் ஒருத்தர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாருன்னா அவரை மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் யாராவது இருப்பாங்களா? எத்தனை ஐஏஎஸ் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வந்துருக்கீங்க, எல்லாமே இந்த வேலை பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம். அப்போ நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு அசிங்கம் தானே அது. டிரான்ஸ்போர்ட் ஃபெயிலியர்னு சொன்னால் இதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த நாட்டில் இருக்குமா? இவ்வளோ ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க, நைட் அண்ட் டே சுற்றிட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, கிராமத்தில் 7 மணிக்கு படுகிற மாதிரி இல்லை, 12 o'clock 1 o'clock டூர் சுற்றுறாங்க. இப்போவும் டிரான்ஸ்போர்ட்டை ஃபெயிலியர் காட்டுறீங்களா நீங்களாம் யார்? எம்டிசி பஸ்ஸிங் இருக்குது, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இன்டர்நெட் காசு கட்ட முடியாமல் வெறும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க கடந்த ஆட்சியில். இது எந்த வகையில் நியாயம்? ஒரு இன்டர்நெட் காசு கட்ட முடியல. அப்போ அதுக்காக என்ன, அதனால் இன்னொரு டிபார்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது, மக்கள் என்ன அஃபெக்ட் ஆகிறாங்க, அங்கே ஜேப்படி ஆகுது, செயின் இருக்குது, யாருக்கு பண்ண தெரியல. இபியில் மீட் ரீடிங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃபா? முன்னாடி அதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, இப்போ ஸ்டாஃப் இல்லையே. இவங்களா ஒருத்தர் சேலரி போட்டு உட்கார வச்சுருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரியல அவங்களுக்கு. போன வாரம் என்ன மீட்டிங் அதை எழுதி போகிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? பிப்ரவரி மாதம் குளிர்காலம், ஜனவரி மாதம் குளிர்காலம், அந்த இடத்துல மீட்டிங் ஏசியே ஓடி இருக்காது, ஃப்ரிட்ஜ் அவ்வளோ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று இருக்கும். அப்போது பிப்ரவரி மார்ச் மாதம் வருது, ஏப்ரல் மே மாதம் வருது, அதே ரீடிங் வந்து நீங்கள் இப்போ எழுதினா உனக்கு அரசாங்கம் லாஸு. மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் பீக்கு, இதே நீ ரீடிங் வந்து நீ வந்து அக்டோபர் மாதம் எழுதுனா மக்களுக்கு லாஸு. நீங்களாம் யார்? எதுக்கு இபிக்கு ஒரு ஐஏஎஸ்? அதை கூப்பிட்டு கேட்குறோம், என்ன சார் இந்த மாதிரி ஒரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு காலத்தில் சூப்பர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்றைக்கி அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் இது கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க, என்ன வாங்க ரீடிங் உட்காரதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் என்ன ஆன்லைனில் கட்டலாமே. நாங்கள் ஆன்லைனில் கட்டினா எதுக்கு அதிகாரி இல்லைங்களா, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்களேன், நாங்கள் ஆன்லைனில் நம்பர் மட்டும் கொடுங்க, ஒரே ஒரு ஆள் மேலே உட்காந்துட்டோம். ஆன்லைனில் சிஸ்டமேட்டிக் பண்ணி தான் கன்சியூமருக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, கேஷ் வாங்குறதுக்கு ஒரு பில்லிங்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்கல்ல, அப்போ அந்த சிஸ்டம் எதுக்கு, அந்த இதில் இதுக்கு அதை கட் பண்ணிடலாமே மொத்தமாக, படிக்காத இதில் கட்டுவான். கன்சியூமருடைய ரூல் படி தேர் ஷுட் பி ஆல்வேஸ் தேர் ஷுட் ஹேவ் எ சாய்ஸ். பெட்ரோல் போட்டால் கூட பெட்ரோல் அன்லீடரும் எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா தரதும் இருக்குது. நீங்கள் அப்போ கன்சியூமருக்கு அங்கே வந்து கேட்டால் ஒரு ஐஏஎஸ், அதுவும் ராதாகிருஷ்ணன் சார் வாயில் வர மாதிரி எனக்கு ஷாக்கு. செந்தில் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே கட்டலாமே, அது அப்போ நான் சொன்னேன் எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்கள் சார். எதுக்கு சார் ஒரு வாடகை தனியாக ஒரு ஏரியாக்கும்? இன்றைக்கும் 3 பேஸ்க்கு லஞ்சம், குடுவாஞ்சியில் 2 பேர் மாட்டல இபியில். இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். இல்லை லஞ்சம் எனக்கு இன்னொன்று சிரிப்பு என்னென்னா, வருஷத்தில் 4 பேரை பிடிக்கிறோம் 5 பேர் பிடிக்கிறோம் டார்கெட் பண்ணக்கூடிய விஜிலன்ஸை பார்த்து நான் சிரிச்சுப்பேன். ஏன்னா டிசம்பர் 5 இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே, அன்றைக்கி மட்டும் அந்த 3 மாதம் முதல் மாதமும் அடுத்த மாதம் தான் ஆக்டிவ், இல்லைனா புது ஆட்சி மாதம்னா நான் பவரை காட்டுறேன்னுவாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆர்டிஓ டெய்லியில் லஞ்சம் நடக்கலையா, ரெவன்யூவில் நடக்கலையா, டெய்லி டிராஃபிக்கில் லஞ்சம் நடக்கலையா, தாசில்தார் ஆஃபீஸ் நடக்கலையா, விஓ ஆஃபீஸில் நடக்கலையா, கார்பரேஷன் ஆஃபீஸில் பில்டிங் நடக்கலையா? எங்கே நடக்கலை? பில்டிங் 80,000 வாங்குறாங்க இன்றைக்கி கிச்சனுக்கு. யார் வாங்குறது? யாருக்காக வாங்கணும்? ஒரு லைசன்ஸ் வாங்குறது கார்பரேஷனில் கூட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன வேலை செய்யணும், பிளாஸ்டிக் கவர் ரைட் பண்ணணும். அதை விட்டு ஒரு கடை வந்தால் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த புரோக்கர் வேலையை அவங்க பண்ணுறாங்க, கார்பரேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. யார் இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறது? எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு ஐஏஎஸ் கேட்குறேன்? அழகுச்சந்த் சார், இப்போ இதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கங்கிற ஆதாரபூர்வமான தகவல் இருந்ததுன்னா சார், நான் திருப்பி சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த காலத்தில் நம்ம ஒரு ஓரத்தில் எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் நம்ம எடுத்து போய் புகார் விடலாம்.
தினம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று இல்லை? ஏன் எப்போதாலும் நீங்கள் மக்கள் புகார் கொடுக்கணும்? மக்கள் புகார் கொடுத்தா அவன் நாளைக்கு உதைக்கிறாங்க, யார் கேட்பா? மக்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? மக்களுக்கு முதல் அச்சுறுத்தல் தான் சார். நான் என்ன கேட்குறேன், ஸ்டிங் ஆப்ரேஷன் நீ பண்ண மாட்டீங்க? ஏன் இன்னொரு மக்கள் தான் வந்து சொல்லணுங்க? உங்களுக்கு தெரியாதா? டெய்லியும் உங்களுக்கு எங்கேயும் நடக்க தெரியாதா? கார்பரேஷனில் பிளானிங் அப்ரூவல் போனால் ஏதாவது காசு இல்லாமல் நடத்த முடியுதா? லேண்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டான். கார்பரேஷனில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அநியாயங்கள். லேண்டில் வலசவாரிலேயே நடக்குது. இது லேண்டுக்கு முன்னாடி போல் நடத்திடுறாங்க. உங்கள் லேண்டுக்கு முன்னாடி போல் நட்டுரும். நம்ம ஓடிப்போம். இது எங்களுக்கு இல்லைங்க, டிஎன்இபி சொல்லுவோம், கார்பரேஷன் எலக்ட்ரிக்கல் போங்க. கார்பரேஷன் எலக்ட்ரிக்கல் நம்ம வேணும் கூட இருப்பார். இது எடுக்கிறதுக்கு 30,000 ஆகும், 40,000 ஆகும். ஐயோ நம்ம லேண்டாச்சு 40,000 கொடுப்போம். இது என்னங்க? அது ஒரு 15,000 20,000 சம்பாதிக்க மக்கள் என்ன பண்ணுவான்? அதுக்காகத்தான் என்ன பண்ணார் இந்த வாட்டி வந்து அவர் சிஎம் வரும்போது, நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சோன்ற அது ஒரு ரெக்கார்டு. லஞ்சத்தை ஒழிச்சிட்டு ரொம்ப கஷ்டங்க. லஞ்சத்தை ஒழிக்கும் போது கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுவான், இவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் அரசியல் வந்திருக்கேன்னாரு. சார், முதல்ல சார், நீங்கள் மட்டும் தான் விட்டு வந்திருக்கீங்க, உங்களை கீழே இருக்கவங்க யாரும் விட்டு வரல. அதனால் நீங்கள் சம்பாதிக்க ஆசையில் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஏதோ நாட்டை சரி பண்ணணும் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. அதனால் இபி, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த டாஸ்மாக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருமானம் தரக்கூடிய வியாபாரங்கள், ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 8 கோடி பேர் இருக்கானா 2 கோடி பேர் கொடுக்குறான்னு வச்சுங்க, மிச்சம் 6 கோடி பேர் கன்சியூமர் சார். கன்சியூமர் பில்லை போட்டால் எவ்வளோ சார் வரும் வருமானம்? ஏன் சார் அதை பண்ணல? இப்போ பிஜேபி ஒன்று பண்ணாங்க, என்னென்னா டிமானிட்டேஷன் பண்ணாங்க, அதை 1/2 கோடியே பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் எந்த கட்சி சாராதவன். ஒரு கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டில் வந்து பூ வாங்கினா, பூ வந்து 7 ரூபான்னா அங்கேயே 1 ரூபா டாக்ஸுக்கு கழிட்டோம். எனக்கு எதுக்கு சார்? நான் சேல்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சார், அங்கேயே கழிட்டோம். அப்போ கழிஞ்ச என்ன ஒன்று, எல்லாரும் யூனிக் நம்பர் இருக்கா? அந்த நம்பர் வச்சு நீங்கள் அழகாக ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் காட்ட பண்ணி போயிடுமா? யாருக்கு டாக்ஸ் தரணும் அவசியம் இல்லை இல்லையா? அதுக்கடுத்து ஆடிட்டிங் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன் பொய் கணக்கு எழுதணும், பொய் வழக்கு இது பண்ணணும்? இதெல்லாம் பெரிய தலைவலி சார். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஐபியை வச்சு செக் பண்ணுங்கள், ஐஎஸ் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து ரொம்ப ரேர் சார். பொதுமக்கள்கிட்ட வாங்குறது தான் சார் தப்பு. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஃபோன் பண்ண முடியாது. ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு வட்டத்தில் யார் நல்லவன் கண்டுபிடிக்க முடியாது சார். லிஸ்ட் எடுத்தால் மிஞ்சி படம் என்ன சார்? நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், ஒரு 25 பேர், 50 பேர், 100 பேர் நல்லவன் இருப்பான் சார். போராடுவான் சார். மற்றவன் நல்லவன் இருப்பான், நமக்கு என்ன ஒதுங்கிருப்பான். மக்களுக்கு யார் 100 பேர் இருப்பான் சார். அந்த 100 பேரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மீட் பண்ணலாம்ல சார். உங்கள் ஆட்சி முடியும் போது 5 வருஷத்தில் மிஞ்சி பண்ண என்ன பண்ணிப்பீங்க சார்? வருஷத்துக்கு 2, 5, 10 பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த சமுதாயத்தில் கூடிய அத்தனை எடுத்து போடுவோம் சார். போலி சமூகங்களால் தூக்கி அடிங்க சார். இதெல்லாம் அடித்தா மட்டும்தான் சரி நல்லாயிருக்கும், செய்ய முடியும். சரத்ராஜன் எதுக்கு கொடுக்கும்? இவருக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா சார்? ஒரே கேள்வி. இவர் சொன்னதுனால அதை வச்சு நீங்கள் சொன்னது பாயிண்ட் கரெக்ட் பிரதர். நான் உங்கள் அகைன்ஸ்டாவோ இதாக பேசுறதுக்காக கேட்கல. என் பேர் சொல்லுங்கன்னாரு, சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லலை, ஒத்துக்கிறோம். டாஸ்மாகில் இன்றைக்கி வரையும் ஒரு விஷயங்களும் அநியாயம் நடக்குதுன்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா அதுவே லஞ்சம் தான். ஓப்பனாக யாரும் சொல்லிக்கோன்றதை நம்ம வீடியோ டெய்லி பார்க்குறோம். நானே 100 வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ இன்னொன்று என்னென்னா, அவர் சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லுங்கன்ட்டார். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து இங்கே ஒருத்தர் போகிறேன், நான் லஞ்சங்க ஏன் டாஸ்மாக் எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குறீங்க? எங்கள் அண்ணன் விஜய் சொன்னார், நீ யாரும் சொல்லிக்கிறாரு. அடுத்த கட்டம் எங்கள் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? அந்த அண்ணன் விஜய் சொன்னார்னு சொல்லிட்டு அவன் நல்லா கேட்குறான். இப்போ இந்த புகாரை நான் யார்கிட்ட சொல்லணும்? சரி, ஏன்னா அவரை நான் ரீச் பண்ண முடியல. அதை அவர் தெளிவுபடுத்தி தான் சொன்னார். 20 ரூபா அதிகமாக ஒயின் ஷாப்பில் போய் 20 ரூபா கொடுத்தாக்க ஐயா நிறைய வீடியோஸை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோஸை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இல்லை நீங்கள் பார்த்துக்கீங்க சார்? இவரே நான் போடல, என்னோட வீடியோ இல்லை, சமூகத்தில் வைரலான வீடியோ. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சமூகத்தில் வைரலான ஒரு வீடியோவை 10 ரூபா அதிகமாக கேட்டோன்னே உடனே அது ஒரு அதிகாரிகள்லாம் மாற்றினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் போட்டாங்களோ அதுக்குரிய அதிகாரிகளாக மாற்றினாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், 20 ரூபான்னு போயிட்டு அங்கே போய் சிஎம் சாரோட பேர் சொல்லணுமா? அப்படிலாம் கிடையாது. கேட்குறது ரைட்ஸு. நம்ம ஓட்டு யார் போட்டோம்? நம்ம தான் போட்டோம். என்னன்னு சொல்லி போட்டோம்? ஒரு மாற்றத்துக்காக போட்டோம், ஒரு மாற்றம் வர்றதுக்காக போட்டோம். ஒரு மாற்றம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சேஞ்சஸ் வருமானா அதை பெருசாக்கி இருக்கலாம். அண்ணன் வந்து நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லை செந்தில் அண்ணன் போயிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், எப்பா நீ இது பண்ணுற அண்ணன் அன்னைக்கு பேட்டி கொடுத்துருந்தாருன்னா அதோடைய அதிகாரிகள் யார், அதை துறை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், இம்பாக்ட் உடனே ஆயிருக்கும். இல்லை, ஃபார் இஸ் இன்ஃபர்மேஷனு வார செவ்வாய்க்கிழமை முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் வீடியோனாலும் பரவாயில்ல, என்னோட வீடியோ என்ன விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண நாள் வச்சுப்போம். ரெகுலராக ஃபேஸ்புக் யூடியூப் எடுத்தீங்கன்னா 100 வீடியோ வந்து மக்கள் அந்த டாஸ்மாக் மதுப்பிரியர்களே அதை வீடியோ எடுத்து தாண்டி வேற. இப்போ என்ன கேக்குறாங்க, இப்போ இவரு சொல்றாங்க, இவரு போராடுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், இவரு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டாஸ்மாக் இல்ல மேடம், நான் டாஸ்மாக் இல்ல, வேற துறைகள் சொல்லுங்க. பால்வாடியில் ஒரு ஊழல் நடந்து கேட்குறாங்க. இப்போ நான் என்னோட சின்ன கேள்வி சரியா புரிதல் இல்லைன்னு என்னன்னா, இவர் போய் சண்டை போட்ட நான் ஒத்துக்கிறேன், நம்ம கேட்டோம், நமக்கு புரியுது. அவர் சொன்னது என்னன்னா, அண்ணன் தம்பி அண்ணன் புள்ள சொன்னு சொல்லுங்கன்றாரு. சொல்லியும் யாரை சொன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அடுத்த கட்டமாக எங்கே சொல்லணும் அதை தான் நான் இல்லை இவர் கேட்டதுக்கு அவருக்கு தான் சொல்கிறேன். சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு 500-1000 மேற்பட்டக்கூடிய
வட மாநிலத்தவர்கள் இல்லை ஹிந்தி பேசும் மக்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மொத்தமாக சொல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காவல்துறை உதவி ஆணையர்கிட்ட போய் சொல்கிறேன், ஐயா நீங்கள் இந்த மாதிரி போதையெல்லாம் எடுக்க சொல்லி டிஜிபி சொல்லியிருக்காரு, ஆகாசத்துக்குள்ளே நிறைய கைதிகள் ரவுடிகளை பிடிங்கன்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் மனுங்க இருக்காரு, கஞ்சா கதை போராடிட்டு இருக்காரு, இவங்களை பிடிச்சி விசாரிச்சா முடியும்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார்? நாங்கள் போய் ரெய்டு பண்ணி எடுத்துருவோம், நாளைக்கு மொத்தமாக சிஎம்எல் ஒர்க் நடந்து நின்றுரும், இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இதுக்கு நான் என்ன அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, நான் போராளி இவர் போராளி பேசிட்டோம். சராசரி சாதாரண மனிதன்ட்ட அவரும் போய் என் பிள்ளை என் தம்பி என் அண்ணன் சொல்லிட்டாங்க, அவர் சொல்லி அவன் கேட்க மாட்டான், நம்ம சொல்லி நம்ம கேட்க வச்சுருவோம்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லி கேட்கலன்னா அடுத்த கட்டமாக இது எங்கே கொண்டு போகிறதுன்ற ஒரு மின்னஞ்சலோ ஒரு விஷயமா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த கரூரில் வழக்கமாக சொல்லக்கூடிய சிஎம்மோட செல் ஹாட்லைன், நான் திருப்பி சொல்கிறேன், இது வரையும் கொடுத்துருக்க சிஎம் செல் பெட்டிஷன்ஸ் இவ்வளோ, அதை எடுத்து போட்டாலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கடனில் 5% அடைச்சிடலாம். அதை தூக்கி ஓரம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வரையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்ல, எனக்கு ஒரு கொஷன் சீட் கொடுக்கணும். நானே சொல்கிறேன் சேஞ்சஸ் இருக்குது. ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆக்டிவிஸ்ட் சொல்கிறேன், ஐ சல்யூட் விஜய் சார். எனக்கு இதை மாற்றுறது இல்லை, இதை கொஞ்சம் சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகணுன்றது ஒரு வழி காட்டுங்க. எல்லாருக்கும் ஒரு சில புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரியாதவங்களும் போய் சேரக்கூடிய இடத்த காட்டுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் என்னென்னா, இப்போ விஜிலன்ஸ் அதிகாரிகள் நாமளாக என்னென்னா கடந்த 30-40 வருஷமாக பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டு பிரேக் என்னென்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுலாம் யாரை? ஒரு ஓஏ, ஒரு கிளர்க்கு, ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், மேக்ஸிமம் போனால் டிபிஎஸ்ல கூடிய அதிகாரி ஏசி வரையும். நான் என்ன கேட்குறேன், ஏன் ஊழல்ன்றாங்கல்ல அந்த துறை சார்ந்த உயரதிகள் ஒருத்தர் கூட இனி வரையும் 30 வருஷமாக ஊழல் மாட்டலைன்னா இதுவே எவ்வளோ பெரிய விஜிலன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இது எவ்வளோ பெரிய ஊழல் மேலே இது எல்லாமே 100% புரிஞ்ச புத்தர்கள் உட்காந்துருக்காங்களா? அவங்களாம் ஊழலில் யாரும் கை வைக்கலையா? அவங்க வீட்டிலாம் எப்போ தான் நம்ம ரைடு போய் இவங்க வீட்டிலலாம் எப்போ எடுப்பாங்க? இடி ரைடெலாம் எப்போ போவாங்க? இவங்க வீட்டில் எப்போ போய் எல்லா பெரிய அதிகாரிகள் வீட்லையும் ரைடு பண்ணோம்னாலே 2 வருஷத்தில் தமிழ்நாடு கடன் அடைச்சி முடிச்சிடலாம். விஜய் சார் அவர்களுக்கு கவனத்திற்கு. ரெண்டாவது, இந்த இடத்துல இந்த ஆட்சியிலேயாவது இந்த 5 வருஷத்துலையாவது அந்த ஊழல் துறை சார்ந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஐஏஎஸை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா? விஜிலன்ஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? மேலே ஐஏஎஸ் லாபி எதுவும் தலையிடாதா? இதில் சிஎம் வந்து அதுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாரா? இந்த 5 வருஷத்தில் ஊழல் பண்ண மாட்டாங்கன்னா, கடந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தொடமாட்டேன் தொட்டவனே விட மாட்டேன் அப்படின்னார்ல, அது அரசியல்வாதி மட்டும் இல்லை, அதிகாரிகளையும் அவர் கவனத்தில் இருக்கணும். அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் என்ற சதிகாரிகள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் தான் ஜாஸ்தி, அவங்க பண்ண அநியாயங்கள் தான் ஜாஸ்தி. அதனால் வந்து இதை வந்து அவர் எடுத்து இந்த 5 வருஷத்தில் விஜிலன்ஸை டைட் பண்ணி டாப் லெவலுக்கு டைட் ஆகலையா? இப்போ சிரிப்பு தான் சார் வரும் விஜிலன்ஸ் சொன்னீங்கன்னா. இவ்வளவு நாள் இப்போ புது அரசு வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாட்களுக்குள்ள விஜிலன்ஸ் உடைய வேகமான பணி என்ன? புதிய அரசு, நான் அரசு குறை சொல்லவே இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். மே மாதம் வந்தாங்க சார், ஜூன் ஜூலைலாம் நம்ம இது வந்து முதல்ல சொல்ல புரியறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார். உங்களுக்கு நான் கட்சி அந்த கட்சி கிடையாது, நான் சப்போர்ட்லாம் பண்ணல, ஏதோ இனிஷியேட் எடுக்கிறாரு. நான் இதை நினச்சி தான் டிஎம்கேட்டையும் மனு கொடுக்க போனேன். சிஎம் கடைசி வரையும் 5 வருஷமாக நான் மீட் பண்ண முடியல. ஏடிஎம்கேல தப்பித்தோடி போரூரில் மீட் பண்ணி அவர் எடப்பாடி பழனிசாமி சார்கிட்ட கொடுத்தேன். அந்த மனு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல இனி வரையும். எங்கெல்லாம் ஒரு பொதுமக்கள் உரிமை இயக்கம் தலைவர் நான் என் சார்பாக அதை வந்து கன்சிடர் கூட பண்ணல. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, சிஎம் சார்கிட்ட டேரெக்டாக ப்ரெஸ்ஸுக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்கல, சந்தோஷம். எங்களை அவங்களை உட்கார வச்சு ஒரு 30 கொஸ்டின் அவர்கிட்ட வந்து கேள்வி, நீ ஏன் பண்ணல அதெல்லாம் கேட்க மாட்டோம் சார். இந்த தொழில் இது, இந்த தொழில் இது, ஏதாவது அவர் கவனத்துக்கு கொண்டு போச்சுன்னா அவர் சார்ட்டு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார். அந்த சமயத்தில் இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 5 வருஷத்தில் அவர் மாற்றம் கொடுக்குறது உண்மையாக இருந்தால், லஞ்சத்தை ஒழிக்கிறது உண்மையாக இருந்தால், கண்டிப்பாக மேல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரியில் கொஞ்சமாக ஒரு 10% அரெஸ்ட் ஆகிடணும். அது அப்போ தான் நடக்கும். கீழே இருக்கிற சும்மா 50-100 வாங்குறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு மாறு தட்டி இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில், நான் இந்த ஆட்சி கூட சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், விஜிலன்ஸ் சொல்கிறேன். எல்லா ஆட்சியிலையுமே கீழ் லெவலில் இருக்கக்கூடிய விஏஓ அப்படின்னு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேல் லெவலில் 30-40 வருஷம் உண்மை கிடையாது. ஊழலே கண்டிப்பாக இருக்குது, லஞ்சம் வாங்கலையா? இருக்கு கண்டிப்பாக இருக்குது சார். அதுதான் சொல்கிறேனே சார், இந்த 6 மாதம் எதற்காக இவ்வளோ காலகட்டங்களை கேட்குறாங்கன்னா, நடக்கிற ஒவ்வொரு துறைகளில் நடக்கிற விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆக்ஷனை, அதான் சொல்கிறேன்னே, ஆஃப்டர் 6 months நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள், நல்லது, நிறைய சேஞ்சஸ்ஸு தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரும் தமிழ்நாட்டுக்கு. எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது எப்படி? எதிர்பார்க்கல சார். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா ஆட்சியிலையும் சொன்னது ஒரே விஷயம், நாங்கள் மதுக்கடையை மூடுவோன்னு. கையத்தை 717 ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு. ஆனால் இன்னும் மூடலை சார். இல்லை அது சார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்களேன், ஒவ்வொரு ஏரியாவில் அது வந்து கரெக்டாக எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம இது பண்ணுறாங்க, லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்கூலு, கோயில், ஒன்றும் இல்லை, போரில் முதல்ல மவுண்ட் போன ரோட்டில் ஸ்கூல் பார்ல ஒயின் ஷாப் இருக்குது, ஏகப்பட்ட பேர் எனக்கு சொல்லிட்டாங்க லிஸ்ட்டில் இருக்குன்றாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஏன் மூடல, என்ன பூடிச்சாங்க, அது லேட் ஆகுமா? இல்லை சார் லிஸ்ட்டில் இருக்கிறது மூடலன்னுலாம் கிடையாது சார். லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக மூடிருப்பாங்க. பண்ணல, நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சில்லற ஒயின் ஷாப் கிட்ட, போரூர்னா அது கிட்டத்தட்ட அது மதுரவாயில் அந்த ஏரியா வருது. ஆமாங்க, மதுரவாயில் ஏரியா கிட்ட வருது. அது புரியுதுங்களா? அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒயின் ஷாப் மூடி இருக்கு. ஐயா, நான் அந்த ஏரியாவில் தெருவா நான் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கேன், சமூக விஷயங்களை காலைல இருந்துச்சு. நான் லிஸ்ட் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நான் அது மாதிரி இல்லை, மக்கள் எனக்கு கேட்குறாங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது,
ஸ்கூல் பார்க்கும்போது காலகாலத்தில் 8 மணி 4 மணிக்கெல்லாம் அந்த பிளாக்ல ஓடுறதா இன்னும் ஓடிட்டு தான் இப்போ வச்சுக்கோங்க. ஓடுது எல்லாம் சார் பிளாக்ல எல்லாம் ஓடாம இல்ல, ஓடுதுன்னா மாதம் authenticate- 30,000 கப்பம் கட்டும் போது எப்படி சார் ஓடாம இருக்கும்? இந்த கடை சார் இங்க இன்னொரு விஷயம் நீங்க நான் குறுக்கிறேன்னு ஐயோ நினைக்கிறேன். நல்லா சொல்லுங்க. நான் ஒரே ஒன்று ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். அந்த மாதிரி நடந்தது எப்படி நடந்தது? 4 நாள் முன்னாடி கூட நடந்தது. முன்பாக நடந்தது. 4 நாள் முன்னாடி கூட நடந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறோம். நம்ம இல்ல சார், நீங்க அதை அனுப்புங்க. நீங்க கண்டிப்பா அனுப்புங்க. அதுக்குரிய இதை வந்து நம்ம பார்ப்போம். சந்தோஷம். நான் சொல்றேன் இல்ல இருக்குதுன்றது சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா சார் நான் இவ்வளவு தூரம் வந்து ஆணித்தரமா இப்படி எல்லாம் நடக்கல அப்படின்றதுக்கு நம்ம சொல்றோம்னா இந்த என் ஏரியால எடுத்துக்கோங்க சார். என்னோட ஏரியா நீங்க நம்பிக்கையை வச்சு சொல்றீங்க. நானே சொல்றேன் நம்பிக்கை வச்சு நம்பிக்கை சொல்றேன். இல்ல சார். சார் களத்துல நின்னு நான் பார்க்கக்கூடிய ஒரு நாள் அண்ணன் என் ஏரியாவுக்கு வரட்டும், திருவெட்டூர்ல இருக்கட்டும். நான் ஏரியாவே பேசுறேன். தமிழ்நாடு மட்டும் சொல்றேன். நான் ஏரியாக்குள்ளேயே பேசல. நான் என்ன சொல்றேன், என் ஏரியா எப்படி மாறி இருக்குன்றத முதல்ல எந்த பாத்துக்கோங்க. ஊரு? திருவெட்டூர் தான். திருவெட்டூர்ல வந்துட்டு ஒரு நாள் அண்ணன் வந்துட்டு தேரடிக்கிட்ட. ஆமா தேரடி சுகம் ஹாஸ்பிடல். ஆமா சுகம் ஹாஸ்பிடல் எல்லாமே தான். அந்த ஏரியால இருக்க ஒரு 36 ஒயின் ஷாப்புக்கு கூட்டு போறேன். மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா மாற்றம் நடந்திருக்கு. எங்க பொதுமக்கள் உரிமை இயக்கம் சார்பா நான் திருவொற்றியை பத்தியோ இதை பத்தி பேசல. இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்க. 717 சைன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் கிடையாது, முதல்ல மூடிட்டா சந்தோஷம். கோயில் பார்த்து மூணு நல்லா இருக்குன்றது என்னுடைய நான் புகார் செய்யலன்னு சொல்ல, நல்லா இருக்கும்னு சொல்றேன். நன்றி நன்றி சரத்ராஜன். மைடியர் விஜய் அங்கிள் லீக்வான் யூ பாணியில் வரலாறு படைப்பாரா சிஎம் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. அரசியல் விமர்சகர் சரத்ராஜன் மற்றும் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்திலிருந்து திரு அழகர் செந்தில் இருவருக்கும் நன்றி, வணக்கம்.